अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू हेल्दी फूडीஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். புட்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு அதில் சேமியா இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம புட்டிங் செய்ய போகிறோம். இது ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் அதுக்காக 2 பாயச சேமியா எடுத்திருக்கேன். பாயச சேமியாவை 2 கப் எடுத்திருக்கேன். நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இந்த டைமில் நான் அதில் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அது வந்து எப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வராது. ஸோ கீ சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். கீ ஸ்மெல் புட்டிங்கில் வந்து கீ ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்றவங்க கீ சேர்த்துக்க வேணாம். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுக்கிற அளவுக்கு அது வெந்தால் போதும். 90% அது வெந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நான் இதில் கீ சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கீ சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம இன்றைக்கி பவுலாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பவுல் மாதிரி ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அந்த செமலோனா. அதுக்காக நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி கீயோ அல்லது வெஜிடபிள் ஆயிலோ இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த சூடாக நல்லா ஹாட்டாக இருக்கும்போதே இதை நீங்கள் செஞ்சிடணும். இல்லைன்னா ரொம்ப திக்காயிரும், அப்புறம் வந்து நம்மளால் செய்ய முடியாது. அதனால் அந்த சூடாக இருக்கும்போதே, அதனால தான் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூடாக இருக்கும்போதே அந்த பவுலில் செட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க அவசியம் இல்லை, தனியாகவே வச்சிடலாம் வெளியவே. நல்ல ஒரு டேஸ்டியான புட்டிங் இது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான புட்டிங் ரெசிபி. ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரியும் ரொம்ப வேலையாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம பவுல் ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி ரொம்ப தின்னாக ரெடி பண்ணிடாதீங்க. திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பவுல் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பூன்ட்டே ட்ரை பண்ணலாம். எங்கேயும் ஹோல்ஸ் இல்லாத மாதிரி ரெடி பண்ணிடலாம். நம்மளோட பவுல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து நம்ம வெளியே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நான் இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கீ போட்டுறேன். கொஞ்சமாக கீ போட்டுட்டு அதில் நம்ம வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழம் நேந்திர பழம் சொல்லுவாங்க, கேரளா பழம், அந்த பழம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாதாரண வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், நாட்டு வாழைப்பழம். இது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். நேந்திரம் பழம் வந்து குழஞ்சி போகாது. ஸோ அதனால் நீங்கள் அதை நல்லா வேக வச்சுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப வேக வைக்க முடியாது. நான் கீழே போட்டு நல்லா லைட்டாக தான் பெரட்டி எடுக்கிறேன். பெரட்டி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான். இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி போயிடும் நம்ம பழம். ஸோ அதனால் வந்து ரொம்ப கிளறி விட வேணாம், லைட்டாக பெரட்டி எடுத்தால் போதும். இதில் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நாட்டு சர்க்கரை வந்து பழத்தில் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள்,
இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டுமே நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இப்போ புட்டிங்க்கான அந்த பால் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாத்திரத்தில் சைனா கிராஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் பால் வச்சுருக்கேன். பால் ஓரளவுக்கு ஏற்கனவே காய்ச்சின பாலுங்கிறதுனால சூடானால் போதும், ரொம்ப பொங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன், ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க்கு. நீங்கள் இது வரைக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், கண்டென்ஸ்டு மில்க் வீடியோ. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பழத்தை நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ நல்ல டேஸ்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் அந்த பழம். அப்புறம் சேமியா அது கூட நல்ல டேஸ்ட் இருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் ஒரு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பட் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கல. பாருங்கள், நான் சைனா கிராஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு அரிப்பு அதில் வச்சுட்டு அதில் சைனா கிராஸை பாலில் சேர்த்துக்க போகிறோம். சைனா கிராஸில் எதுவும் தூசி எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு சில சைனா கிராஸ் வந்து கரையாமல் இருக்கும். ஸோ அதனால் பொடியாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பொடியாகவும் இப்போ கடையில் கிடைக்கிது சைனா கிராஸு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு விட்டுலாம். அந்த அரிப்பை உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா அது ஒரு லேயர் மாதிரி அரிப்பையில் மாட்டிக்கும். இப்போ நம்ம பாலோட சேர்த்து அந்த சைனா கிராஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதில் வந்து கலருக்காண்டி ஒரு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ஸ்ட்ராபெரி மில்க் மிக்ஸ் இது. ஸோ இது வந்து எதுக்காகனா கலரும் கிடைக்கும், அதே நேரத்தில் அந்த ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்தா போதும், ரொம்ப வேணாம். இது இல்லைனா கண்டிப்பாக இது இல்லாமலும் தாராளமாக செய்யலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் சைனா கிராஸு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன், இனிப்பு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இனிப்பு சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பவுலில் இதை சேர்த்துடலாம். அப்படியே சூடோடு தான் சேர்க்குறேன், நான் ஆற வைக்கலை. அப்படியே சூடோடவே அந்த பவுலில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 6 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். நான் எக்ஸ்ட்ரா இருந்த மில்க்கு இன்னொரு பவுல்லையும் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ ஃப்ரிட்ஜில் செட் செய்ய வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு பவுலில் இருந்து. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நல்லாவே செட் ஆகிருக்கு. லைட்டாக பவுலில் சுற்றிட்டு நைஃப் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். பிளேட் அப்படியே இந்த பவுல் மேலே வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம புட்டிங் அழகாக ரெடி ஆயிடுச்சு. கேக் மாதிரியே இருக்குது, ஷேப்பும் பார்க்கறதுக்கும் கேக் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்படியும் கட் பண்ணலாம், நீங்கள் திருப்பி வச்சுட்டும் கட் பண்ணலாம். இப்படி வச்சு கட் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும், உள்ள புட்டிங் இருக்குது அப்படின்னு தெரியும்போது. ஸோ மில்க் புட்டிங் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.